all, welcome all. இன்னைக்கு நாங்க பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்ம கம்பெனியோட அமேசிங் ப்ராடக்ட் ஆன மொரிங்கா சம்பந்தமா, மொரிங்கா ஃபுட் சப்ளிமெண்ட், மொரிங்கா சப்ளிமெண்ட் சம்பந்தமா. ஓகேயா? சோ உங்க எல்லாருக்குமே தெரியுமே வந்து உலகத்திலேயே மெயினா கால்சியம் அண்ட் அயன் அதிகமா உள்ள ஒரு கீரை வகைன்னா அது எங்களோட முருங்கை சப்ளிமெண்ட், முருங்கை கீரை தான். ஸோ முருங்கைக்கீரை நாங்கள் நாளாந்தம் எடுத்துக்கிறோமா? கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி வீக்லி ஒரு ஏதாவது ஹெல்த் டெஃபிஷியன்சி உள்ளவங்க ரெகுலர் பேஸ் பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 times தான் கீரை சாப்பிடக்கூடிய பழக்கத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு லேடிஸ் எல்லாமே ஒர்க்குக்கு போறதுனால கீரை சமைப்பது, ஏன்னா கீரை வந்து கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நேரம் அதை கிளீன் பண்ணி எடுக்க ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிறபடியால வந்து மோஸ்ட் கீரை சமைக்கிறதே வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல இல்லாம தான் இருக்கு. ஸோ அதுக்கான அருமையான வாய்ப்பை எங்களோட கம்பெனில பாத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னைக்கு முருங்கைக்கீரையோட சப்ளிமெண்ட் வந்திருக்கு. சோ அதிகப்படியான அயன், அதிகப்படியான கால்சியம் நிறைஞ்ச ஒரு உணவு தான் முருங்கைக்கீரை. சோ நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இதுக்குமே லாஸ்ட் வந்து கன்சியூம் டைம்ல வந்து என்னோட ஹீமோகுளோபின் தன்மை வந்து 8.9. ஸோ ஆஃப்டர் தட் எங்களோட சப்ளிமெண்ட் முருங்கா மாத்திரம் கிடையாது, முருங்கா, பம்கின் சீட், சின்ட்ரெல்லா, ஸ்பிருலினா அண்ட் நியூட்ரிஷேக் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு 5 monthல என்னோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து 12.7. அது லாஸ்ட் டைம் என்னோட வீடியோல வந்து நான் வந்து ரிப்போர்ட்ஸோடய உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு எவிடன்ஸோட காட்டியிருந்தேன். ஸோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சப்ளிமெண்ட், அதே மாதிரி எங்களுக்கு 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய எங்களோட எஃபெக்ட்ஸோட சப்ளிமெண்ட் இன்னைக்கு முருங்கைக்கீரை. ஸோ நாலாவது எங்களோட உணவுல இருக்க வேண்டிய கால்சியம் அளவு வந்து 1200 மில்லிகிராம். ஸோ நாலாவது எங்களோட எல்லா சாப்பாடு வகையிலையும் நாங்க எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு கிடைக்கிறது வந்து 250 கிராமுக்கும் குறைவாதான். சோ நீங்க யோசிச்சு பாருங்க, 1200க்கும் 250க்கும் எவ்வளவு லெஸ்ல நாங்க ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம். இந்த மாதிரி எத்தனை வருஷமா நாங்க சாப்பிட்டு இருக்கோம். சோ இந்த வருஷ கணக்கா சாப்பிடும் போது எங்களோட போன்ஸ் என்ன ஆகும்? வலுவிழந்து போகும் இல்லையா? சோ வலுவிழந்த எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு நாங்க முருங்கா சாப்பிடலாம். அதே மாதிரி மலச்சிக்கலை நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். சரியான முறையில் மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு, நாளாந்த கழிவுகள் நாளாந்த வெளியேறதுக்கு நாங்க முருங்கா சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வயதானவங்க வந்து நம்மளோட கால்சியம் டெஃபிஷியன்சி ஆஃப்டர் 30க்கு பிறகு லேடிஸ்க்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். ஏன்னா நிறைய குழந்தை பேர் ஸ்ட்ரெஸ்ஃபுல், குழந்தைக்கு ஃபீட் பண்றாங்க, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நிறைய லாஸ் ஆகும். சோ அவங்களுக்கு நாங்க முருங்கைக்கீரை சப்ளிமெண்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து போன் வளர்ச்சிக்கு வந்து குழந்தைகளுக்குமே நாளாந்தம் மார்னிங் வந்து ஈவினிங் வந்து கொடுக்கும்போது அவங்களோட கால்சியம் சமன்பாட்டை வந்து நாங்க மேன்மைப்படுத்திக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், பிரஷர் உள்ளவங்களுக்கு வந்து எங்களோட முருங்கை சப்ளிமெண்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடியது. மாரடைப்பு அதாவது இதய உறுப்புகளையும் நரம்புகள் உட்பட்ட உடல் உறுப்புகளின் தினசரி செயற்பாடுக்கு வந்து எங்களுக்கு 1200 தேவை. ஆனா மேக்சிமம் நாங்க எடுத்துக்கிறது 250க்கு குறைவா இருக்கும் போது இதை நாங்க ரெகுலர் பேஸ் எங்களோட முருங்கை சப்ளிமெண்ட் எடுத்துட்டு வரும்போது அது வந்து சமநிலைப்படுத்தப்படுது. ஸோ ஆரோக்கியமா நாங்க வந்து வாழலாம். அதே மாதிரி வந்து லேடிஸை பொறுத்த வந்து ஹேர் ஃபால் உள்ளவங்க இருப்பாங்க, நகங்கள்ல வந்து டிஃபிஷியன்சி இருக்கும், இன்ஃபெக்ஷன் ஃபீல் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாடி அன்ஃபிட்டா இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க, ஹிப் பெயின் உள்ளவங்க இருப்பாங்க, பட் சொத்தை உள்ளவங்க இருப்பாங்க, பட்கள் நிறைய ப்ராப்ளம் உள்ளவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னாக்கா முதுமையை தடுக்கும் எங்களோட எபிக்ஸோட முருங்கை சப்ளிமெண்ட் வந்து அமேசிங் நல்ல ரிசல்ட் ஒன்று கொடுக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டு வருது உடலுக்கு. சோ அயன் அதிகமா எங்க உடம்புல இருந்தாவே எங்களுக்கு சோர்வு தன்மை வராது. கால்சியம் சரியா இருந்தா எங்க பாடி பெயின்கள், அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம், அதே மாதிரி ஆஸ்டியோபரோசிஸ்ல இருந்து கூட எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க வேணும்னா எல்லாரும் எடுங்க முருங்கை சப்ளிமெண்ட். நான் யூஸ் பண்றேன், நீங்களும் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். Thank you all.